நீ மகாராஜாவா நான் மகாராஜாவா? நீ தான் மகாராஜா. கால் மேல கால் போட்டு எத்தனை முறை ஒண்ணு கூப்பிடுறது? எத்தனை முறை கூப்பிடுறது? என்ன கூப்பிடுறியா? இல்ல சும்மாக்கிறவன் வயது போறவன யாரவா படிங்க அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான். காலை போட்டான். டேய் கால் மேல கால் போடலாமாடா? அவர் யாரு? மேகலோகத்துக்கு அதிபதி. பலே பலே நீங்க அதிபதி மகாராஜா. எடுத்து சொல்றீ சொல்லுங்க அண்ணா. சார் நடிப்பு நான் நடிப்பு நீ அடிப்பட நடிப்பு நான் நடிப்பு போய் உட்கார் போ. அப்பா கூப்பிடுறேன். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய மகனாகப்பட்ட இடிமனை அழைத்து வர சொன்னேன். ஆமா எங்கடா என் மகன்? என்ன போய் தளர்த்து மகாராஜா. என்ன அது போய் பசங்க துண்டு பிடி பிடிச்சிங்க. ஆமா அதுவும் முழு பீடி பிடிக்க மாட்டான் என் பையன். துண்டு பீடி பிடிக்கிறது தான். டேய் கமலாக்கு அழைத்து வர சீக்கிரம் அழைத்து வரா. கண்மணி பூஞ்சல் திவ்ய பொற்பாத பதங்களுக்கு உடைய மகன் ஆசை மகன் இடிமன்னன் அதே கோடி மன்றம் தந்தை. கண்மணி தந்தையே நம்ம குடும்பத்தால தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா தந்தையே. அப்பேற்பட்ட பணிகளை செவ்வனமாகவே செய்து முடிக்கின்றோம். ஓஹோ ஆமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய என்றைக்கும் நீடுடிகாலமாக வாழ்ந்திருப்போம். தன்யதானே என் தந்தையே. அப்படி இருந்தாலும் இந்த நேரத்திலே உன்னை அழைத்த காரணம் என்னவென்றால் ஆமா கண்மணி தந்தையே இந்த நேரத்திலே உன்னை பற்றி எனக்கு கவலை என்பதே கிடையாது. கிடையாது கிடையாது. என்மா ஆண்மகனாக பெற்றெடுத்த ஆமா ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை தந்தையே. ஆமா ஆகை நானே உன்னை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆமா ஆமா. ஆனா உன்னுடைய தங்கையாகப்பட்டவர் மின்னல் ஒளியை நினைத்துதான் எனக்கு இந்த நேரத்திலே முகவாட்டமாக இருக்கிறது. ஏன் தந்தையே? காரணம் அதாவது உன்னுடைய தங்கை ஆமா என்னுடைய மகனாகப்பட்ட மின்னல் ஒளிக்கும் 5 வயதிலேயே மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஆமா சின்ன சின்ன வயதுல யாரு அந்த அர்ஜுனனாகப்பட்டவன் 5 வயதிலே மாலை சூடி இருக்கின்றான். ஆமா தந்தை. ஆகை நானே ஆனால் இந்த நேரத்திலும் மகளாகப்பட்டவன் இந்த நேரத்திலே தகுந்த பருவத்தை அடைந்திருக்கின்றான். ஆமா ஆமா. அந்த தாலிக்கான காரணத்தை எப்போது கேட்பாலோ என்று மன சஞ்சலமாக இருக்கின்றது. ஓஹோ மன சஞ்சலம்
உங்களுக்கோ சற்று மனசஞ்சலமாக இருக்கின்றது. மனசஞ்சலமாக இருக்கிறது. ஏன்னா பெண்களால தான் ரொம்ப கஷ்டமே. ஆமா ஆமா. யாரால? இந்த நாட்டுல பொதுவாகவே பெண்களால எவ்வளோ அவதி. பெண்களால தான் கஷ்டம். அது கூட ஐயோன்றாங்க பாரு யாரோ. ஆகையினாலே இந்த நேரத்தில் அந்த தாலிக்கான காரணத்தை எப்பொழுது கேட்பாலோ என்று மனக்கவலை அந்த மாங்கல்ய மாதத்தை சூடிவிட்டு சென்றவன் அர்ஜுனன். ஆமா, இது நாள் வரையிலும் மேலுலகம் பக்கமே ஆகையினாலே உன்னுடைய தங்கையாகப்பட்ட மின்னலில் இருக்கின்ற அல்லவா, அவருடைய முகத்தை பார்த்தால் ஆலோசனை ஏதாவது கிடைக்கும். ஓஹோ, ஆகையினாலே நான் அழைத்ததாக உன்னுடைய தங்கையை அழைத்தா பிறகு சேகரிக்கலாம். அப்படியா?